ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்தார் அண்ணாமலை. சற்று முன் தமிழக அரசியலில் பரபரப்பு. அதாவது தமிழக பாஜக மாநில தலைவர் பதவி விவகாரத்தில் பாஜக தலைமை சரியான முடிவு எடுத்துள்ளது. பாஜக தலைமையின் உத்தரவுக்கு அண்ணாமலையும் உட்பட்டார் என்று நினைக்கிறேன். இந்த விவகாரத்தில் அவருக்கு அதிருப்தி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. தமிழக பாஜக மாநில தலைவராக பதவி வகித்து வந்த அண்ணாமலை நீக்கப்பட்டு புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார். அப்போது முதல் அண்ணாமலைக்கு பாஜகவில் எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை. அவ்வப்போது அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் மட்டுமே வெளியாகி வந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் தமிழக பாஜக மாநில தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டதற்கான காரணத்தை ஆடிட்டரும் துக்ளக் ஆசிரியருமான குருமூர்த்தி வெளிப்படையாக கூறியுள்ளார். அவர் தமிழகத்தில் காலூன்ற முடியாத நிலையில் இருந்து வந்த பாஜக தற்போது 4 தொகுதிகளிலும் காலூன்றி உள்ளது. தமிழகத்தில் முக்கிய சக்தியாக பாஜக வளர வேண்டும் என பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவும் பல யுக்திகளை கையாண்டு வருகின்றனர். இதில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தார். மிதமிஞ்சிய வேதத்தில் அவர் செயல்பட்டார் என்பதே அவரது பதவி நீக்கத்திற்கு காரணமாக அமைந்துவிட்டது. தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கு களத்தில் இறங்கி அதிக அளவில் வேலை பார்க்க வேண்டியதை பாஜக தலைமை உணர்ந்துள்ளது. இதில் அண்ணாமலை தனது நலனுக்காக செய்திருந்தாலும் கட்சியின் நலனுக்காக செய்திருந்தாலும் அது தவறாகிவிட்டது. தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய சக்தியாக பாஜக மாறிவிட வேண்டும் என்பதை செயல் திட்டம். தமிழக பாஜக மாநில தலைவர் பதவி விவகாரத்தில் பாஜக தலைமை சரியான முடிவு எடுத்துள்ளது. பாஜக தலைமையின் உத்தரவுக்கு அண்ணாமலையும் உட்பட்டார் என்று நினைக்கிறேன். இந்த விவகாரத்தில் அவருக்கு அதிருப்தி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. கட்சி தலைமையின் யுக்தியை அண்ணாமலை புரிந்து கொண்டுள்ளார் என ஆடிட்டர் குருமூர்த்தி தெரிவித்துள்ளார். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையின் மித வேகத்தால் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்காமல் போட்டியிட்டதால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் போனது. இதில் அதிமுக பாஜக இடையே உடன்பாடு ஏற்பட்டு போட்டியிட்டு இருந்தால் ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம். இது பிரதமர் மோடிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பாக அமைந்திருக்கும் என்கிற எண்ணம் பாஜகவின் மூத்த தலைவர்கள் மத்தியில் உள்ளது. இதற்கு தடையாக இருந்தது அண்ணாமலை என கருதுகிறது பாஜக தலைமை. அவரை பதவியில் நீக்க இதுவும் ஒரு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாகவே அண்ணாமலை திமுகவை கடுமையாக விமர்சிப்பதை தவிர்த்து வருகிறார். குறிப்பாக பாஜக தலைமை அண்ணாமலை மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறது. மேலும் அண்ணாமலையை கட்சியை விட்டு நீக்குவதற்கான வேலைகளில் கூட இறங்கியிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதன் பேரிலே பாஜக கட்சியிலிருந்து அண்ணாமலை விலகினால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் கூட அண்ணாமலை இணைய உள்ளதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.